ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இப்போ நம்ம சஹஸ்ரநாமத்துல எண்ணிலடங்கா நாமங்கள் உண்டு. அதுல வேதோ வேத விதவ்யங்கோ வேதாங்கோ வேதவித் கவிஹி. இதை ஏன் எடுத்தேன்னா, நன்னா ஒரு குழந்தை படிக்கணும்னா, எங்க அம்மா நான் ஒரு 7-8 வயசு இருக்கும் போதுல இருந்தே இதை சொல்லிட்டு போய் எக்ஸாம் பண்ணு நன்னா எழுதுவேன், இதை சொல்லிட்டு போய் எக்ஸாம் பண்ணு நன்னா எழுதுவேன். இது படிப்புக்கான ஒரு நாமம். அதனால இன்னைக்கு முதல்ல அதுல இருக்க ஊவே வெங்கடேஷோட கதைகளையும் அதுக்கு என்ன அர்த்தம்ன்றதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல வேத வித்து, எதாவது வேதம் வேத அர்த்த வேதி இதி வேத வித்து. அதாவது வேதத்தை உள்ளது உள்ளபடி அறிந்தவன், அதனால் இவனுக்கு வேத வித்து அப்படின்ற திருநாமம். இதுல ஊவே வெங்கடேஷோட கதையை பார்க்கலாம். ஆயர்பாடியில கிருஷ்ணர் இருந்தார். அப்ப இருக்கும்போது என்ன ஆகுமா, அவர் அவர் வெண்ணையை திருடி சாப்பிட்டு இருப்பார். சின்ன வயசு கிருஷ்ணன். சின்ன வயசுலதான் அவர் ஆயர்பாடியில இருந்தார். வளர்ந்த அப்புறம் அவர் மதுராக்கு போயிட்டாரு, ஆயர்பாடிக்கே வரல. அப்ப அவர் அந்த மணி கிட்ட சொன்னாரா, இந்த பாரு, நான் போய் வெண்ணைய திருட போறேன், தயவு செய்து காட்டி கொடுத்துறாத, சத்தம் எழுப்பாதன்றாராம். மணி சொல்றதான், அடியே நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்ச்சான். சரின்னு சொல்லிட்டு அதை நம்பி இவரும் வெண்ணைய திருடினாராம். எடுத்து இவர் வாய்க்குள்ள போடும் போது மணி ஒழிச்சுதான். ஓடி வந்தாராம் மணி கிட்ட. என்ன சொன்ன? ஒழிக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்ப நான் சாப்பிடும் போது ஒழிக்கிறியே, பேச்சம் பாத்துறியே, சொல்வார்த்தையை காப்பாத்தலையே நீ அப்படின்னு. நான் அடியேன்னு சொன்னது நான் ஒழிக்க மாட்டேன்றதுக்காக இல்ல, உன் திருவடிக்கு நான் தாசன் அப்படின்ற எண்ணத்துல சொன்னேன். அதாவது என்ன சாஸ்திரம், நீ உனக்கு நெய்வேத்தியம் பண்ணும்போது நான் ஒழிக்கணும்ன்றது சாஸ்திரம். நீ சாப்பிடுற, இப்ப உனக்கு நெய்வேத்தியம் ஆயின்றிருக்கு, அப்ப நான் ஒழிக்க வேண்டாமா, அதனால ஒழிச்சேன்னு தான் அந்த மணி. அப்பா, உன்னை இந்த பேச்சாற்றல்ல ஜெயிக்க ஆளே கிடையாது. அதனால என்ன சொல்றாரா, நீயே பூமியில கலியுகத்துல நீயே சுவாமி தேசிகனா பிறந்து நம்ம சம்பிரதாயத்தை எதிர்த்து சாஸ்திரத்தை எதிர்த்து யார் யார் வராளோ அவ அத்தனை பேரையும் உன் பேச்சாற்றல்ல ஜெயிப்பான்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்றாராம். அந்த மணிதான் பார்த்தேன்னா திருவேங்கட மலையில கட்டியிருக்கா. திருவேங்கட மலையில மணி இருக்கும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மணி தான் கட்டியிருக்கா. இந்த மணி கட்டியிருக்கா. அப்ப தோத்தாரம்மாக்கு, அனந்தசூரி தோத்தாரம்மா 2 பேர் தம்பதிகள். ராமானுஜ சம்பிரதாயத்துல வந்தவா, கிடாம்பியாச்சான் சம்பிரதாய வழியில வந்தவா. இவ நேர பெருமாளை வேண்டிக்க போறார். எங்களுக்கு ரொம்ப காலமா குழந்தை இல்லை, நீதான் குழந்தை பாக்கியம் தரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறா. அதே மாதிரி பெருமாள் சொல்றாராம், ஆஹா கண்டிப்பா தரேன் அப்படின்னு அனுகிரகம் பண்றாராம். அந்த அம்மா ராத்திரி தூங்குறாங்களாம். அந்த அம்மா ராத்திரி தூங்கும் போது என்ன ஆறுதான்னா, அந்த அம்மாவுக்கு ஒரு கனவு வருது. இந்த கோவில் மணியை விழுங்குற மாதிரி கனவு வருது. காத்தால கோவில திறக்கிறாங்க, பெருமாளோட மணியை காணும். உடனே யார் திருடினாங்க அப்படின்றது அதாவது அந்த காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா திருமலைன்றது ரொம்ப கெடுபிடியான இடம். மணியை காணும், அங்கெல்லாம் ஒன்றும் சாதாரணமானவே கிடையாது. நம்ம கஷேத்திரம் எல்லாமே தங்கம் வைரம் வைடூரியம் தாங்க, அதுக்கு கம்மியா எதுவுமே, தங்கம் தான் இருக்கிறதுல கம்மின்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி மணி காணும்னா உடனே கோவில்ல பரபரப்பு ஏற்படுறது. உடனே ஜீயர் சுவாமிகள் வராராம். சொல்றாராம், எனக்கும் கனவு வந்தது, பகவான் இது தன் அடியாருக்கு கொடுத்ததாக சொல்றா, அதனால அதனால நம்ம தேட வேண்டாம், அவரே தன்னோட மணியை தன் அடியாருக்கு பரிசு கொடுத்துட்டார் அப்படின்னு ஜீயர் சொல்றார். அந்த மணி தான் பார்த்தேன்னா சுவாமி தேசிகனாக அந்த அம்மா வயிற்றுல பிறக்கிறார். புரட்டாசி மாச திருவோணத்துல வேங்கடநாதன்ற திருநாமத்தோட சுவாமி தேசிகன் பிறக்கிறார். அவர் தான் அவருக்கு பார்த்தீங்கன்னா நடாதூர் அம்மான்ற மாமா சகல சாஸ்திரத்தையும் கத்து கொடுக்கிறார். குழந்தைக்கு எல்லா சாஸ்திரத்தையும் கத்து கொடுக்கிறாரு. அந்த குழந்தையும் எல்லாத்தையும் கத்துண்டு ஔடாதிரி மலையில போய் சொல்லி கருட மந்திரத்தை சொல்லி, அதுக்கப்புறம் ஹயக்ரீவ மந்திரத்தை சொல்லி, கருட பகவான் காட்சி தந்து ஹயக்ரீவ மந்திரத்தை சொல்லி ஹயக்ரீவன் காட்சி தந்து எல்லா அனுகிரகமும் அந்த குழந்தைக்கு தந்து, அதுக்கப்புறம் அந்த குழந்தை நிறைய கிரந்தங்கள் சுவாமி தேசிகன் எழுதுறார். அவருக்கு சுவாமி தேசிகன் அப்படின்ற நாமத்தை ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் தான் தரார். தேசிக அப்படின்னா திஷுனா திசை, திசையை காட்டுபவன், அதனால் தேசிகன். அதாவது இந்த சம்பிரதாயத்துல எங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருக்க நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி, அதனால தேசிகன் அப்படின்ற திருநாமத்தை அவருக்கு தராரு. இவர் பார்க்கிறாரு, எல்லா இடத்துலயும் வாதப்போர் பண்ணி நம்ம சம்பிரதாயத்தை நிலைநாட்டிண்டு வரார். அப்ப கிருஷ்ண மிஸ்ரர் அப்படின்ற ஒருத்தர் இவரோட வாதப்போர் பண்றதுக்கு வரார். பாருப்பா,
பந்தயம், அதாவது எந்த வாதம் நடந்தாலும் அங்க ஒரு பந்தயம் இருக்கும். நான் கண்டி தோத்துட்டேன்னா உன்னுடைய சம்பிரதாயத்தை நான் ஏத்துக்கிறேன், நீ தோத்துட்டனா என்னோட சம்பிரதாயத்தை நீ ஏத்துக்கணும், சரியா அப்படின்னு சொல்லி கேக்குறார். சரி அதே நடக்கட்டும். அப்ப அவர் சொல்றாரு, நீ தோட்டுன்றதுக்கு நீ வந்து பந்தயம் கட்டின, நீ தோத்துட்டனா என் சம்பிரதாயத்துக்கு வந்துருவேன்னு. நான்லாம் பந்தயம் கட்ட மாட்டேன்றாராம் சுவாமி தேசிகன். இது என்னப்பா அநியாயம், ஏன் கட்ட மாட்டேன், நான் தோக்கவே மாட்டேன் அப்படின்னா. எப்படிப்பா நீ தோக்கவே மாட்டேன்னு சொல்றேன்னா, அதாவது நீ உன் கருத்தை சொல்ற, அதனால நீ தோக்க வாய்ப்பு இருக்கு, நான் அவன் கருத்தை கூறுகிறேன். அகமேவ வேதவித், நானே வேதம் பகவான் சொல்லியிருக்கான், அவனோட கருத்தை நான் சொல்றேன், அதனால எனக்கு தோல்வி ஏற்படாதுன்னு உடனே வாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே காலில் விழுந்துறாராம், ஃபுல் சரண்டர் அவர். அப்பா நான் இப்பயே உன் திருவடியை பணிஞ்சிடுறேன்னு சொல்லிடுறாராம். அதனால வேத கருத்தை முழுமையாக அறிந்தவன், அதனால் பகவானுக்கு வேதவித் என்று திருநாமம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேதாங்கோ வேதவித் கவிகின்னு பார்த்தோம். அடுத்தது அவ்யங்கக. அவ்யங்கக அப்படின்னா வியங்கனா ஊனம், அவ்யங்கக அப்படின்னா முழுமையான அங்கங்களை உடையவன் அப்படின்ற ஒரு அர்த்தம். இதுல வந்து ஊவே வெங்கடேஷோட கதையை பார்க்கலாம். சாந்தோக்கிய உபனிஷத்துலேருந்து இந்த ஒரு கதையை எடுக்கிறார் அவரு. வைஸ்ரவானர வித்யான்னு ஒரு வித்யா, அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல வர கதை இது. 5 மகரிஷிகள் இருக்காங்க. பிராச்சீன சாலர், சத்தியஞர், இந்திரத்யும்னர், ஜனர், புட்டிலர். இவன் 5 பேருக்கும் ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்ன அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படுறது இவாளுக்கு. உடனே இவன் என்ன பண்றான்னா அருண மகரிஷியோட மகனான உத்தாலகர் கிட்ட போறான். நீர் தான் எனக்கு இந்த சந்தேகத்தை தீர்த்து தரணும் அப்படின்னு அவர் திருவடிய பணியறான். உடனே அவர் சொல்றாரு, கண்டிப்பா தீர்த்து தரும், ஆனா எனக்கு இதை பத்தி தெரிஞ்சாதானே நான் சொல்ல முடியும், எனக்கு இதை பத்தி தெரியாது. ஆத்ம ஞானம் பரிபூர்ணமாக உடைய பிரம்மஞானி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேகேய நாட்டு ராஜா அஸ்வபதி தான். அவர்கிட்ட போலாம் வான்னு இந்த 5-6 பேரும் சேர்ந்து அஸ்வபதி கிட்ட போறா. அஸ்வபதி கிட்ட போறா. அவர் ஒரு பெரிய யாகம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா நீங்கெல்லாம் வாங்க, என் யாகத்துல ஒரு ஒரு இடத்தை எடுத்துன்னு இந்த யாகத்தை செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு நான் பொன் பொருள் தட்சிணையா தரேன்றாரு. அவ சொல்றா, எங்களுக்கு பொன் பொருள்லாம் வேண்டாம், எங்களுக்கு இந்த தெளிவு தான் வேணும், ஆத்ம ஞானத்தை தட்சணையா கொடுன்னு கேட்கிறா. தரோம்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவர்கிட்ட இவ கேள்வி கேட்கிறார். அந்த அஸ்வபதி இந்த 6 பேர்கிட்ட கேள்வி கேட்கிறார். நீங்கெல்லாம் இப்ப வந்து வேண்டின்னு இருக்கீங்க, சேவிக்கிறீங்க, தபஸ் பண்றீங்க, யாரை நோக்கி தெய்வம் சொல்லி நீங்கெல்லாம் வேண்டி தபஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல வந்து பிராச்சீன சாலர் கிட்ட கேட்கிறார், எது தெய்வம் சொல்லி நீ தபஸ் பண்ணிட்டு இருக்க? அவர் சொல்றாரு ஸ்வர்க்கம். அடுத்து சத்தியஞரை கேட்கிறார், அவர் சூரியன் அப்படின்றார். இந்திரத்யும்னனை கேட்கிறார், அவர் காற்று அப்படின்றார். ஜனரை கேட்கிறார், அவர் நான் ஆகாசம்ன்றார். புட்டிலரை கேட்கிறார், அவர் நான் தண்ணீர் என்றார். உத்தாலகரை கேட்கிறார், நான் பூமி அப்படின்னா. அப்ப வந்து இவர் சொல்றாரு, நீங்க யாரும் முதல்ல இறைவனையே சேவிக்கலையேப்பா, இறைவனோட அங்கத்தை தானே சேவிச்சிருக்கீங்க. இப்ப வந்து இது எல்லாத்தையும் அங்கமாக உடையவன் பகவான். எப்படின்னா ஸ்வர்க்கம்ன்றது பெருமாளுக்கு தலைப்பகுதியாம், சூரியன் கண் பகுதியாம், காற்று மூச்சுதான், ஆகாசம்ன்றது இடுப்பு பகுதியாம், தண்ணீர்ன்றது வயிறாம், பூமின்றது வந்து பாதங்களாம். இப்படி ஒரு ஒரு அங்கத்தை தான் சேவிக்கிறீங்களே தவிர முழுமையான பகவானையே நீங்க சேவிக்கல. ஒரு முழுமையான விராட் ஸ்வரூபத்தை சேவிச்சாதான் உங்களுக்கு அதுதான் பரமாத்மா. அவரை சேவிக்கும் போதுதான் ஆத்ம பரமாத்மா ஞானம் ஏற்படவும். நீங்க பண்ணது தபசும் கிடையாது, உங்களுக்கு இதனால சித்தியும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து வேதத்தை முழுமையாக தனக்கு அங்கமாக உடையவன். நம்மளே சொன்னோம், அதாவது திருமங்கையாழ்வார் பாடின அதாவது நம்மாழ்வார் வேதத்துக்கு சமமாக 4 பாடினார், திருமங்கையாழ்வார் வந்து வேத அங்கத்துக்கு சமமாக 6 கிரந்தங்களை பாடினார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேதத்தோட அங்கங்கள் பார்த்தீங்கன்னா சிக்ஷா, அந்த சிக்ஷா வந்து பகவானுக்கு மூக்கு பகுதியா, ஜோதிஷம் கண்ணா, வியாக்கரணம் வாய் பகுதியா, அதுக்கு நிருக்தம் காதா, கல்பம்ன்றது கைப்பகுதியா, சந்தஸ் வந்து காலடியா. இப்படி வேதத்தோடைய அங்கத்தையும் அது மற்ற இதர தேவதைகளையும் தனக்கு அங்கமாக உடையவனே பகவான். அதனால் அவனுக்கு அவ்யங்கக அப்படின்ற திருநாமம் அப்படின்னு சொல்றார். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேதாங்கக, அதாவது பெருமாளே வேதமாகவும் இருக்கான், வேதத்தின் அங்கமாகவும் பகவானே இருக்கான். இதுக்கு ஊவே வெங்கடேஷோட கதை.
அதாவது கஜேந்திர மோட்ச கதை நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனா இது ஒரு ஒரு வேற விதத்துல இதை அழகா எடுத்திருக்கா. எப்படின்னா, கஜேந்திரன் வந்து அந்த யானை முதல்ல காலை பிடிச்ச உடனே பகவானை அழைக்கும். உடனே பெருமாள் ஓடி வருவார் இல்லையா? எப்படி வருவார்? அந்த வைகுண்டத்துல இருக்கிற பெருமாள் கருடன் மேல ஏறி 8 திருக்கரங்களை ஏந்திண்டு 8 திருக்கரங்களோட ஓடி வருவார். அப்படி வரும்போது என்ன பண்ணுவாரா? கருடனை மாதிரி வேகமா யாராலையுமே போக முடியாது. கருடனே வேகம் கம்மியா போறப்பா என் பக்தன் கூப்பிடான்னு அந்த கருடன் தூக்கி தோல்ல வச்சுப்பாராம். தோல்ல வச்சுன்னு ஓடி வந்து அந்த கஜேந்திரனை காப்பாத்துவாராம். அப்புறம் கஜேந்திரன் முக்தி அடைஞ்சு அது வைகுண்டத்துக்கு வந்து சேருமா. வந்த உடனே பெருமாளுக்கும் அதுக்கும் கருடனுக்கெல்லாம் இடையே பேச்சுவார்த்தை நடக்குமா. அப்ப வந்து எப்படின்னா, வைகுண்டத்துல அது அந்த கருடன் பார்த்து பெருமாளை பார்த்து கேள்வி கேட்குமா. அந்த கஜேந்திரன் பெருமாளை பார்த்து கேள்வி கேட்குமா. அதாவது, நீங்க ஏன் கருடனை உங்க தோல் மேல சுமந்துண்டு வந்தீங்க? நீங்க நேரடியாவே வந்திருக்கலாம். இல்லப்பா அவன் வேகம் கம்மியா போனா, அதனால அவனை எடுத்து என் மேல சுமந்துண்டு நான் ஓடி வந்தேன். அதுக்கு அவனை கீழேயே நீங்க வச்சுட்டு வந்திருக்காயாமே. வந்து கருடன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேதமே கருடன் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதனால வேத சாட்சியாதான்ப்பா நான் ஒண்ணு செய்ய முடியும். அதனால அவனை சுமந்துண்டு நான் வந்தேன்ப்பா. அவன் சாட்சியாக உன்னை நான் காப்பாத்தினேன் அப்படின்னா. அப்போ நீங்க வந்து என்ன சொல்லியிருக்கேள்? நான் தான் வேதம், வேதத்தை முழுமையாக அறிந்தவன் நானே வேதம் சொல்லியிருக்கீங்க. இங்க கருடன் தான் வேதம்ன்றேல். என்ன இது முரண்பாடாக இருக்கே, எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்கறது அந்த கஜேந்திரன். உடனே வந்து கருடன் சொல்றது, இதுக்கு பெருமாள் பதில் சொல்லக்கூடாதுப்பா, நான் தான் பதில் சொல்லணும். ஏன்னா உன்னை காப்பாத்துறேன்னு பெருமாள் ஓடும்போது நான் நினைச்சேன் எப்படி காப்பாத்தாரான்றத நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால என்னை மேல சுமந்துண்டார். வேதத்துக்கு முழுசாவே அவர்தான்ப்பா சொந்தக்காரரு. எனக்கு ஏன் வந்து என்ன வந்து வேதத்துக்கு இவனை சாட்சியா வச்சேன்னு சொன்னார்னா, தன் பக்தனையும் தனக்கு சமமானவனாக காட்டுறதுக்காக பகவான் இப்படி சொன்னார்ப்பா. உயர்ந்தவன், வேதமும் அவன்தான், வேதத்தின் அங்கமும் அவனேதான் அப்பா அப்படின்னு சொன்னாராம். அதாவது நம்ம உலக வாழ்க்கைன்ற குளத்துல இன்னைக்கு முழுகி இருக்கும். பல முதலைகள் நம்மள முழுகின்னு இருக்கு. அப்ப இந்த வேதாங்கன்ற நாமம் நம்ம முன் செய்த வினையிலிருந்து நம்மள கடந்து பெருமான் திருவடிய அடைய உதவும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பரம ஆத்மா, பரமாத்மா அப்படின்ற திருமணாமம் பகவானுக்கு உண்டு. ஆத்மா, ஆத்மா, பரம ஆத்மானா உயர்ந்ததான ஆத்மா. இதற்கு ஈடு இணையானது எதுவுமே கிடையாது. நமக்கு கடவுள் அப்படின்னா என்னன்னு அர்த்தம் தெரியுமா? அனைத்தையும் கடந்து தன் உள் இருப்பவர், அதனுள் இருப்பவர். கட உள் அனைத்தையும் கடந்து நம்முள் இருப்பவர், எல்லாத்துவற்றிற்குள்ளும் இருப்பவர். அதனாலதான் அவருக்கு கடவுள் அப்படின்ற திருநாமம். நம்மக்குள்ள இருக்கிற பகவானுக்கு பேர் தான் பரமாத்மா. அதாவது நம்ம ஆத்மாலாம் சாதாரண ஆத்மா, பகவான் மட்டுமே ஏன் பரமாத்மானா அவன் தான் விபு. இப்ப நம்ம ஆத்மானா சுதாவல்லின்றவளோட ஆத்மா சுதாவல்லின்ற தேகத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கும். கிரியங்கான்றவளோட ஆத்மா கிரியங்கான்ற தேகத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஆனா பகவானோட ஆத்மா ஆகப்பட்டது இந்த உலகத்துல இருக்க அத்தனை சேத்தன அச்சேத்தனங்களுக்குள்ளயும் என்னுள்ளயும் இருக்கும். இங்க இருக்க அத்தனை ஜீவர்கள் உள்ளேயும் வந்து பகவானோட ஆத்மா இருக்கிறதுனால அதுக்கு பரம ஆத்மா, உயர்ந்ததான ஆத்மா, விபு அப்படின்ற ஒரு தன்மை உண்டு. இதுல ஊவே வெங்கடேஷோட ஒரு கதை பார்க்கலாம். அதாவது பத்ரிகாசிரமத்துல பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து நரநாராயணனாக இருந்து தபஸ் பண்ணிட்டு இருப்பார். அப்ப நாரத மகரிஷி அங்க போய் அந்த பெருமாளை கேட்பார். அப்பா, இந்த லோகத்துல எல்லாருமே இது வேணும் அது வேணும் அது வேணும்னு இது வேணும்னு உன்னையதானப்பா தபஸ் பண்ணின்னு இருக்காங்க. நீ யாரப்பா தபஸ் பண்ணின்னு இருக்க பத்ரிகாசிரமத்துல இருந்துண்டு அப்படின்னு ஒண்ணு பெருமாள் சொல்றாரா, நீ ஸ்வேதவராக தீபத்துக்கு போ. அங்க 7 கடலை தாண்டி அங்க போய் அந்த ஸ்வேதவராக ஜீவராசிகள் யார் அவெல்லாம் சுத்த யாஜிகள் பேர். அதாவது பாவம்ன்றது என்னன்னே தெரியாதவா சுத்த யாஜிகள் பேர். ஸ்வேதவராக கல்பத்துல இருக்கவா அவளை போய் கேளு. அவ யார தபஸ் பண்றாளோ அவளைதான் நானும் தபஸ் பண்றேன். அங்க போய் கேட்டா அவ சொல்வா, நான் இந்த பத்ரிகாசிரமத்துல எழுந்தருளி இருக்க இந்த பத்ரி நாராயணனை தான் தபஸ் பண்றேன். பெருமாள் தன்னைத்தானே தபஸ் பண்றார். அவரோடு உயர்ந்தவா இந்த லோகத்துல கிடையாதுன்றத காண்பிக்கிறார் அப்படின்றது இதுக்கு அர்த்தம். அடுத்தது பார்த்தேன்னா முக்தானாம் பரமாகதிகி. அதாவது முக்தர்கள் பக்தர்கள் அடையக்கூடிய உயர்ந்ததான இலக்கு என்னன்னா பகவானே.
நமக்கு வந்து ஒரு பக்தி யோகம் பண்றவாளோ இல்ல பிரபத்தி பண்றவாளோ அடையக்கூடியதிலேயே உயர்ந்ததான இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாள் தான். அதை வந்து பாத்தீங்கன்னா ஊவே வெங்கடேஷோட கதையில இருந்து பார்க்கலாம். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு எத்தனை பேருக்குமே தெரிஞ்ச ராமாயண கதை தான். இப்ப வந்து ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராமரை வந்து காட்டுக்கு போன்னு சொல்லிடுவா கேகேயி. உடனே அவர் வந்து கிளம்புவார். அவர் கிளம்பும் போது சீதா பிராட்டி சொல்வா, நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லுவா. நீயும் என் கூட வரையா? எதுக்குமா வர அப்படின்னுவேன். இங்க நீ நிம்மதியா இருக்கலாமேம்மா அப்படின்னுவாரு. உடனே அந்த தாயார் கேட்பா சீதா பிராட்டி ராமர் கிட்ட, எது ஸ்வர்க்கம் எது நரகம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு ராமரை பார்த்து கேட்பார். இது என்னமா ஸ்வர்க நரகத்தை பத்தி இப்ப கேட்டுன்னு இருக்க? ஸ்வர்க்கம்னா யாரு? நல்லவர்கள் இருக்கும் இடம் ஸ்வர்க்கம். அரக்கர்கள் கெட்டவா இருக்கக்கூடிய இடம் நரகம். இவ்வளவுதானம்மா ஸ்வர்க நரகத்துக்கு, இதுக்கு என்னம்மா இருக்கு? அப்ப தாயார் சொல்லுவா, எனக்கு தேவரீர் இருக்கும் இடம் ஸ்வர்க்கம், தேவரீரோட நான் இல்லைன்னா அந்த இடம் எனக்கு நரகம் அப்படின்னு சொல்லுவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணர் வருவார். அப்பா லக்ஷ்மணர் சொல்றாரு, நீங்க 2 பேர்லாம் போறது இருக்கிறது போகாத இருங்கோ, நான் கண்டிப்பா வந்து சேருவேன்றாரு. அதாவது வாழற காலத்திலேயே பக்தர்கள் அடையக்கூடிய உயர்ந்ததான கதி என்னன்னா பகவானா, அதை காண்பிச்சு கொடுத்தவர் ராமபிரானா. இந்த சீதையும் லக்ஷ்மணனும் பெருமாள் இருக்க இடத்துலதான் இருப்பேன்ற மாதிரி. அதனால முக்தானாம் பரமாகதிகி பகவானே அப்படின்னு. அடுத்தது பாத்தீங்கன்னா வேத வித்து முதல்ல பார்த்தோம் ஒரு அர்த்தம். 2 அர்த்தங்கள் உண்டு இது. ஏன்னா இந்த 2 இடத்துல வருது, 2 இடத்துக்கும் வேற வேற அர்த்தங்கள் உண்டு. இப்ப வேத வித்துக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம் சொல்றான்னா, வேதான் விந்தத்தை விசாரயத்தி, வேதத்தை ஆராய்பவர் அப்படின்ற ஒரு நாமம் பகவானுக்கு. எப்படின்னா நீங்க வடுவூர் ஸ்ரீநிதி சுவாமிகள், இவர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கருணாகராச்சாரியாரோட அப்பா. இவர் வந்து புன்னகை ராமாயணம் ஒண்ணு எழுதினார். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல வர ஒரு கதையை தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. ஏன்னா பாத்தீங்கன்னா ஊவே வெங்கடேஷோட ஆச்சாரியன் வந்து கருணாகர சுவாமிகள், அவருடைய தந்தைன்றதுனால இந்த கதை வந்து அவர் அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு இந்த இடத்துல. எப்படின்னா வனவாச காலத்துல சீதா பிராட்டி, ராமர், லக்ஷ்மணன் இவா 3 பேரையும் சுதீக்ஷ்ணர்னு ஒரு மகரிஷி. அந்த மகரிஷி என்ன பண்ணுவாருன்னா, நீங்கெல்லாம் எங்க ஆத்துக்கு சாப்பிட வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டிருப்பாரு. சரி இவாளும் சாப்பிட வந்துருவா வேலையோட. நம்மலாம் வந்து ஒருத்தர் ஆத்துக்கு சாப்பிட போறோம்னா 8 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 10 மணிக்கு போவோம். ராமபிரான் அப்படி கிடையாது. அவர்கிட்ட இருந்தா நம்ம டிசிப்ளின் கத்துக்கணும். 8 மணினா 7:50க்கே வந்துருவாரு. அது மாதிரி இவர். சோ அவர் முன்னாடியே போயிடுறாரு. போன லக்ஷ்மணனுக்கு அண்ணன் வந்து 5 நிமிஷம் ஆச்சு. இன்னும் இவரு சாப்பாடு பந்தியில போடல. கோவம் வந்துடுறது லக்ஷ்மணனுக்கு. நாங்க வந்தாச்சு, இன்னும் நீங்க சாப்பாடு போடலையே அப்படின்றாரு. அதாவது பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனம் சந்தி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சந்தியாவந்தனம்னா மொத்தம் 3 விதமான சந்திகள் இருக்கு. சந்தினா என்னன்னா 2 பொழுது சேருறது. இப்போ காலை பொழுது போய், அதாவது இரவு போய் காலை தொடங்குறது இல்லையா? அந்த ஒரு நேரத்தை காலை சந்தின்னு சொல்லுவா. அதே மாதிரி வந்து மத்தியானம் போய் சாயங்காலம் தொடங்குறது இல்லையா? அது மத்தியான சந்தின்வா. அதே மாதிரி வந்து சாயங்காலம் போய் இரவு தொடங்குறது இல்ல, அத வந்து இரவு சந்தி அப்படின்வா. இந்த 3 நேரத்திலையும் மனசு குழப்பத்துல இருக்குமா, கெட்ட எண்ணங்கள் தோன்றுமா. அந்த நேரத்துல பகவானை வந்தனம் பண்ணணுமா. அதனாலதான் அதுக்கு சந்தியா வந்தனம் அப்படின்னு, அதனாலதான் அந்த 3 நேரத்துல சந்தியா வந்தனம் பண்றதுனால நமக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்கள் அந்த நேரத்துல அந்த சந்தியாவந்தன காலத்துல எல்லா கிரகங்களும் ஆக்டிவா இருக்கும். சோ எது வேணா நம்மள எப்படி வேணா பிடிக்கக்கூடிய காலமா. அப்ப நீங்க பகவான் நாமத்தை சொல்லும் போது அந்த கிரகங்கள் நம்மள அண்டாம இருக்குமா. எதுக்கு சந்தியாவந்தனம் பண்றோம்னா இதுதான். 3 வர்ணத்தவர்களும் சந்தியாவந்தனம் பண்ணணும்ன்றது சாஸ்திரம். 4வது வர்ணத்தவர் அந்த நேரத்துல பகவான நமஸ்காரம் மட்டும் பண்ணா போதும். அதனால்தான் நம்ம சந்தியாவந்தன நேரத்துல வந்து விளக்கேத்தணும்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த விளக்கு அந்த சந்தி நேரத்துல ஏற்றதுனால பகவானோட அனுகிரகம் அந்த ஆத்துல இருக்கிறதா ஒரு ஐதீகம். சோ இந்த சந்தியாவந்தன நேரம் வந்துட்டா சுதீக்ஷ்ணர் சொல்றாரு, அப்பா சந்தியாவந்தன நேரம் வந்துடுத்து இருங்கோ, இப்ப நான் போய் பெருமாளை வந்தனம் செஞ்சுட்டு வரேன், சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வரேன் அப்படின்றாராம். உடனே வந்து லக்ஷ்மணருக்கு கோவம் வந்துடுது. நாங்களே இங்க இருக்கோம், பெருமாளே இங்க இருக்கோம், நீ என்ன சந்தியாவந்தனம் பண்ண போறன்ற. சாஸ்திரத்துல இதுதானப்பா கொடுத்திருக்குன்றாராம். சாஸ்திரத்தை ஆராய்ந்து அறிபவர் அப்படின்றது யாருக்குன்னா சுதீக்ஷ்ணருக்கு. அது எதுக்காக பண்ணாருன்னா பகவான் அதை பார்த்து ஒரு புன்னகை புரிஞ்சாராம்.
ஆஹா அப்படின்னு புன்னகை புரிஞ்சாராம். அதை அந்த புன்னக ராமாயணத்துல எழுதியிருப்பாராம். இதை ஆராய்ந்து தெளிந்து தன்னுடைய பக்தர்களுக்காக சிஷ்யர்களுக்காக அளிப்பவர் பகவான். அதனால அவருக்கு வேதவித் அப்படின்ற திருநாமமா. கடைசியா இந்த கதையை பார்க்கலாம். கவிஹி. நம்மலாம் என்ன கவின்னா என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, கவின்னா ஒரு கவிதையை எழுதினா கவி. அந்த கவின்ற நாமம் எந்த விற்பத்தியிலேந்து வந்தது அப்படின்னா, கிராந்தக தர்ஷி. கிராந்தக அப்படின்னா விரிந்த பார்வையை உடையவர். ஒரு கவின்னு எடுத்துட்டீங்கன்னா, இங்க உட்கார்ந்துட்டு ஏதோ ஒரு கற்பனையில எங்கேயோ நடக்கிறத காண்பிப்பாராம். உங்க உட்கார்ந்து, அதுதான் பகவானா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டே எங்கெங்கயோ நடக்கிறத எல்லாத்தையும் அறியக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவராம். அதனால பகவானுக்கு கவி. கவிஞர்களுக்கும் அதனால கவின்ற நாமம். அவங்க கவிஞர்கள் இங்க பாத்தீங்கன்னா, இங்க உட்கார்ந்துன்னு இந்த இடத்துல என்ன நடக்கிறதுன்றத இந்த இடத்துல அப்படியே சொல்ல மாட்டாங்க. அவங்க எங்கேயோ நடக்கிறத இங்க காண்பிப்பார். அதுதான் அவர்களுக்கு விரிந்த பார்வையை உடையவர். பகவானுக்கும் அதேதான். கிராந்தக தர்ஷி சர்வத்ருக் அப்படின்ற ஒரு திருநாமம் பகவானுக்கு. இதுல ஒரு அழகான கதை உண்டு. உவே வெங்கடேஷ் சொல்லியிருப்பார். அதாவது நம்ம சம்பிரதாயத்துல பார்த்தீங்கன்னா, ராமானுஜரோட சிஷ்யர் கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வானுக்கு 2 மகன்கள், பராசரப்பட்டர், வேதவியாச பட்டர். ராமானுஜர் ஆசைப்படுவார், ஆஹா நம்ம சம்பிரதாயத்துல 2 குழந்தைக்கு வேதவியாச பட்டர் வேதவியாசர் பராசர திருநாமத்தை வைக்கணும் அப்படின்னு அந்த வியாசர் குடும்பத்திலேருந்து, அந்த பிரம்மா குடும்பத்திலேருந்து, பிரம்மா வசிஷ்டர், அவரோட பிள்ளைதான சக்தி, அதுக்கப்புறம் சக்தி, பராசரர், வேதவியாசர், சுகபிரமம். அந்த பரம்பரை பேர் 2 வைக்கணும்னு சொல்லி ராமானுஜர் ஆசைப்படுவார். அதனால இந்த 2 குழந்தைகளுக்கு வேதவியாச பட்டர், பராசர பட்டர்ன்ற திருநாமத்தை சாத்துவா. அந்த பராசர பட்டர் நீ விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு 2 வியாக்கியானம் தான் இருக்கு சம்பிரதாயத்துல. ஒண்ணு பகவத்குண தர்ப்பணம் அப்படின்றது பராசரர் பட்டர் பண்ணது. இன்னொன்னு ஆதிசங்கரர் விஷ்ணு சகஸ்ரநாம வியாக்கியானம். 2 வியாக்கியானம் தான் உண்டு. நான் ஆதிசங்கரோட உரையை இந்த இடத்துல எடுக்கல, வெறும் பராசரர் தான் எடுத்திருக்கேன். இந்த கதையில பார்த்தீங்கன்னா, பராசர பட்டர் வாழ்ந்துன்னு வந்த காலத்துல அவருக்கு யாரு ஒரு ரிஷி பேரை வச்சிருக்காங்க. அந்த வியாசருடைய பிரம்மா வியாசர், அந்த வசிஷ்டர், அந்த பரம்பரை பேரை வச்சிருக்காங்க. ஆளவாயன் ஒருத்தர் அந்த ஒரு ஊர்ல இருந்தாராம். அவர் ரொம்ப 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 பொறாம பிடிச்சவராம். அவர் பார்த்தாராம், என்னப்பா உனக்கு என்ன பராசரன் பேர் வச்சிருக்காரு, நீ என்ன ரிஷியா, நீ என்ன ரிஷிக்கான சக்தி எல்லாம் உனக்கு உண்டா, ரிஷினா யாருன்னு உனக்கு தெரியுமா, மந்திரக திருஷ்டக முனையக, அதாவது மந்திரத்தினால உலகத்துல எந்த இடத்துல எது நடந்தாலும் அவளுக்கு தெரியும், உனக்கு என்ன உலகத்துல எது நடந்தாலும் உனக்கு தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ரொம்ப பொறாமையோட இருக்கார். அப்ப ஒரு வாட்டி என்ன ஆகுதான், இந்த ஆலவாயனோட ஆத்துக்கு ஒரு பாம்பு வருதான். அந்த பாம்பு ஒரு மண்பானை வச்சிருக்காராம். அந்த மண்பானைக்குள்ள போய் சுருண்டு படுத்துன்றதாம். ஆலவாயன் பார்த்தாராம், இந்த மண்பானைய ஒரு துணியை வச்சு மூடிடுறாராம். நேர பராசர பட்டர் ஆத்துக்கு எடுத்துட்டு வராராம். இது முன்னாடி வச்சுட்டு, பா நீதான் உன்னை பராசர முனின்றியே, இது உள்ள என்ன இருக்குதுன்னு நீ இப்ப சொன்னா நீ முனின்றத நான் ஒத்துக்கிறேன், இப்ப நீ சொல்றியா இல்லையான்னு அத்தனை சிஷ்யா முன்னாடியும் அவமானப்படுத்துறாராம். அவர் பார்த்தாராம், இது உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் சொல்லட்டா அப்படின்றாராம். சரி சொல்லுங்க. கொடை இருக்கு. அப்பா தப்பு, இவ்வளவு பெரிய கொடை எடுத்துட்டு இதுல வைக்க முடியுமாப்பா, என்னப்பா வளர்ற, நான் வளர்றேன், பெருமானுக்கு எது கொலை, ஆதிசேஷன் தான் கொடை, அந்த ஆதிசேஷனான நாகம்தான் இந்த குடத்துக்குள்ள இருக்குன்னாராம். ஆஹா தேவரீர் எல்லாம் அறிந்தவன் கடைசியா காலில் விழுந்தாராம். அவர் எதுக்குன்னா, பகவான் அப்படின்றவர் கவி சாமர்த்தியம் மட்டும் கிடையாது, அவருக்கு இந்த 1000 நாமங்கள் தானான்னு கேட்டா கிடையாதாம். அவருக்கு கோடிக்கணக்குல நாமங்க இருக்குறான், ஆனா அதை அறிஞ்சுக்கிற சாமர்த்தியம் நமக்கு இல்லை. இன்னைக்கு இங்க வந்திருக்கவா அத்தனை பேருக்கும் ஆழ்வார் ஆச்சாரியன் அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன்.